அப்பா பையனாவே நடிச்சிருக்காங்க. நான் மகன்ல டயத்துல ஒரு வளர்ந்து ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாரு. செகண்ட் மூவி ஐ திங்க். இப்போ வந்து விஷன் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். ஜேபி சார் வந்து அவர் பையன் மேல எப்படி அஃபெக்ஷன் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அப்பா மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா. ஒரு அப்பாவா தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும். 100% அமையும். அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஜேபி சார் எனக்கு நிறைய எப்ப கூப்பிட்டாலும் யோசிக்காம பேமெண்ட் கேட்க மாட்டேன். எப்ப டேட்டு சொல்லுங்க வரேன் பாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி கடனா இந்த படத்துல நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா விஷயம் தெரியாது. இன்னும் 5 நாள் தானே நடிச்சோம். அப்படி பில்டப் பண்ற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அப்படித்தான் இருக்கும். என் கூட அப்படித்தான் இருக்கு. 5 நாள் நடிச்சாலும் ஆடியன்ஸ் எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா பெரிய அளவு பேச்சாவீங்க சார். 2K லவ் ஸ்டோரி படத்தை பத்தி சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். 2K லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதஷ்டம் மட்டும் இருக்கும். சார் எப்ப பார்த்தாலும் எனக்கு தாடி மூவோட இருந்தாக்கா அது ஃபர்ஸ்ட் எடுத்துடலாமான்னு தான் யோசிப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுமே சார்னா இல்லை எடுத்து அப்படிம்பாரு. இவர் சொன்னா அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்றதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சொல்லிட்டா செஞ்சதை மட்டும் எடுத்துருவேன். இந்த தடவை ஒரு டென்ஷன் வருதுன்னு அவர் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணாரு. ஃபுல்லா பிளாக் பண்ணிடுங்க, கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னு. அது ஒண்ணுதான் பெரிய ரிலீஃப். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டா இருந்தது. ஸோ அகைன் சார் சொன்ன மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும், எங்க வரணும். ஏன்னா நான் அதுல ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்ன எங்க எல்லாமே கூட்டு போச்சு. இன்ஃபேக்ட் தெலுங்கு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போறதுக்கு நான் எல்லாம் அங்க சூப்பர் ஹிட். நான் பேர் சிவான்னு அங்க ரிலீஸ் ஆயிருக்கு. அது எனக்கு தெரியாது. நாங்க இப்ப நடிக்க போகும்போது ஒரு இடத்துல எல்லாம் நாங்க போய் செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம அவங்க பொதுவாக படமே நடிக்கல, அதுக்குள்ள செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்ல மால்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னன்னாக்கா அந்த நான் பேர் சிவான்னு அது மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. அதனால ஸோ சார் கூட ஆரம்பிச்ச அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும். ஒரு தடவை எங்க போகும்போது ஒரு ஸ்கூல்ல போய் என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் வீடு பார்க்க அங்கேயாவது இருப்போம். இந்த ஸ்கூல் போகும்போது நடக்காது. இந்த நம்ம வாழ்த்து சார் சொன்ன மாதிரி 6 மணியானா எனக்கு பழகிடுச்சு. அது இவர் கூட பழகி சார் கூட எனக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸ்ல. ஒரு சீனை முடிச்ச திருப்தியோட தான் டிஃபன் சாப்பிட உட்காடுறது. அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர். நான் சொல்ல நினைச்சு நானே சொன்னார். அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும், நாளைக்கு ஏதாவது இன்டர்வியூ ஏதாவது வேணும்னா கூட எனக்கு பொண்ணு விட்டே இருக்காது. சீன்ல இருந்தா என்ன எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் ஒர்க்குன்றது. 8 ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவருக்கு பொறுத்து ரொம்ப எனக்கு எப்படி சொல்லுங்க சார், அவர் எப்படி வச்சுக்கோங்க போலாம் பாருங்க. என்னடா நம்ம சாமி ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு ஃபார் ஷூட்டிங் போய் கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா லஞ்ச் விட்டு பார்த்தீங்க பெர்மனெண்ட். சரி ஓவர் ஃபார் மீ வீட் அண்ட் பேர் இன்கம். நான் வந்து சரியா பண்ணவே இல்லையாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்றாரு. ஸோ 2K ஒரு கோயம்புத்தூர் இவ்வளவு அழகா காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ் எல்லாம் காமிச்சாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்க சார் லொகேஷன்? கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்காங்க. JV has got a real photogenic face. இங்கே கூலிங் கிளாஸ் போடல. அவர் பார்க்கும் போதெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நல்லா இருக்கு அப்படிமே. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. சார் இருக்கிறாரு எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு, வெளிச்சம் காமிக்கிறதுக்கு. ஸோ காஸ்டமரே சொல்லணும். ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம் பரிசலை கொடுத்துருவாங்க. அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது. அது சினிமாவில கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டம் மாதிரி ஒரு அவஸ்தை. அந்த வேஷ்டி கண்டிப்பா நிற்காது, எப்படா வரும் இந்த பயம்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாம சார் செலக்ட் பண்ணது ரொம்ப அழகான ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட் நிம்மதியா போட்டுட்டு வேலை பார்த்தோம். அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வேலை பார்த்தோம். ஸோ இருக்கு சார். ஓகே சார். விஷயம் 2K கிட்ஸ். இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் பிரீசி ஃபில்மா இருக்கும். கர்டன்ல நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சார் வந்து எனக்கு ஒரு
ரொம்ப குவாலிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்துல. ஆக்சுவலா எனக்கும் ஷூட்டிங் போட்டோம்னா எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது, எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரியல. இப்பதான் கண்ணாடி கொடுத்தாங்க, அவர் சொன்ன மாதிரி வாராசன் சார் வந்தாரு, இப்படி போயிட்டார், அவர் இப்படி போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ ஜெகவீர் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ ப்ரொடியூசர் விக்னேஷ் ரோல். தேங்க்யூ கனல்மன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா. தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு தயாரிப்பாளர் இருந்தீங்க, நீங்க ஏன் உங்க பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணல? பையன் போராடிட்டு இருக்கான் 10 வருஷமா ஹீரோ ஆகிறதுக்கு. கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு சார். அவன் அந்த தொந்தரவு கொடுக்கவே இல்லை சார், ரொம்ப நல்லது சார். இவன் வச்சு பரவாயில்லை அப்படின்னா ஒரு தர்ம சங்கரமான சூழ்நிலையை நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல. ஆனா தேடி போற அப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சொல்லும்போது அங்க அனுப்பிச்சு விடுங்க பையன் சார், சந்தோஷமா அனுப்பிச்சு விடுறேன், நல்ல ஸ்கூலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அது மாதிரி அங்கங்க ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு 10 இடத்துல தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும், அந்த ஃபீலிங் வரும். உண்மையிலே என்ன இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை விடாம இருக்கிறது எனக்கு ஆக்சுவலா தேங்க்ஸ். அது தெரியும் அப்படியே பண்ணலாம். ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார். சூப்பர் சார். அப்படியே ஸ்டேஜ்ல இருங்க. புக்கை கொடுங்க. யார் கொடுங்க சார்? புக்கே என்பது பெண்களுக்கு மட்டுமே. இந்த படத்துல செகண்ட் ஹீரோனா நடிச்சிருக்க லத்திகா பாலமுருகன் நடிக்குவாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கிறீங்க இந்த சோனியை பார்க்க கேட்கணும் இந்த விஷயத்தை யார் வருங்க அப்படின்ட்டு வாங்க. ஸோ வெரி நைஸ். உங்களுக்கு ஒரு புக்கே கொடுத்தா புக்கே வாங்க இல்லையா? சரி பரவாயில்ல, கை கொடுத்துட்டேன் நான். அப்புறம் காயத்ரி கதாபாத்திரத்துல நடிச்ச இன்னொரு ஹீரோயின் நீங்க ஹரிதா. வெளியே போயிட்டாங்களா? சரி ஓகே, ஹரிதா மேடை கூப்பிடுங்க. என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் சோபி மாஸ்டர், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இந்த படம் பெரிய வெற்றி அடைய போறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இமான் பிரதர், சோபி மாஸ்டர். ஸோ 2 லைஃப் இதெல்லாம் ஸ்டில் போட்டோகிராஃபர், போஸ்டருக்காக ஆக்ஷன் மேக்கர் இந்த படத்தை ஒரு ஆடு மாதிரி ஷூட் பண்ணி என்னுடைய டூன் நான் பண்ணக்கூடிய படங்கள்ல இருந்து ஜீவா திரைப்படம் எப்படி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரெசென்டான ஒரு படமா இருந்துச்சு, அப்படி ப்ரெசென்டான ஒரு படமா கொடுத்த ஆனந்துக்கு வந்து நன்றி. என்னுடைய எடிட்டர் தியாகு. ஓகே ஓகே ஃபைன். இந்த மேடையில ராமராஜன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ஹீரோவை லான்ச் பண்றதுக்கு அவர் வந்து வர சம்மதிச்சதுக்கு. சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். ராமராஜன் சார் சார் கூட்டிட்டு வாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். என்னுடைய தயாரிப்பார் சார் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிறைய அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிடணும்னா என்னுடைய ஹீரோயினி தான் கூப்பிடணும். பாப்பா அடுத்த வருஷம் கல்யாணம் மேல பண்ண போறேன்னு சொல்றேன். ஒரு ரசிகர்கள் இல்லையா? சரியா? நீதான் 25 வயசுல கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன். என் படத்துல என்னோட 38 நாளும் நடிச்ச ஸ்ரீஹரி, கம் டு ஸ்டேஜ், நவீன், பிரதீப்,